நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்க்கை என்பது அதிர்வலைகளை ஒட்டி தான் வாழ்க்கை இருக்கிறது. எந்த மாதிரி அதிர்வலை நாம் அதிகமாக இயக்குகிறோமோ அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தையோ உங்களே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதிர்வு எண், அதிர்வு அலை, ஆற்றல், இந்த மூணுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா உங்களையும் தெரிஞ்சுக்கலாம், இந்த பிரபஞ்சத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், நம்ம எவ்வளோ விஷயம் பண்ணுறோம், ஆனால் நமக்கு நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேதேன்ற ஒரு எண்ணம். நிறைய மோட்டிவேஷனு, மேனிஃபெஸ்டேஷன், அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பயிற்சி பண்ணுறது ஒரு 2 மாதம் 3 மாதம் பயிற்சி பண்ணுறதுக்கு அப்புறம் விட்டுறாங்க. எந்த விஷயமும் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் நிகழும். ஆனால் அதுக்கு அடிப்படையாக இருக்கிற ஒரு சில விஷயத்தை நம்ம மாற்றம் நிகழாது. ஒரு எக்ஸஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. எக்ஸஸ் பொட்டன்ஷியல்ல எதையுமே அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருது. ஒரு விஷயத்துக்கு அதிகமான முக்கியத்துவம். நல்லா சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துடுறது, கஷ்டப்படும் போது கஷ்டத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருது. அதனாலதான் என்னன்னா, சந்தோஷப்படும் போது அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதன் அடிப்படையில இயங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே டைம்ல நம்ம இது நிலைக்குமான்ற ஒரு தன்மை வரும்போது அதுக்கு எதிர்நடையான விஷயத்துக்கு போயிடுறோம். காலங்காலமா எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, ரெண்டுத்துக்கும் நடுநிலையில் இருங்க. மாடரேஷன். உறவு முறையில் ஆகட்டும், பொருளாதாரத்தில் ஆகட்டும், ஆன்மீகத்தில் ஆகட்டும், எல்லாற்றுமே சமநிலை இருக்கணும். மாடரேஷன், கோல்டன் மிடில்னு சொல்லக்கூடியது இருக்கணும். மிகவும் போகக்கூடாது, குறைவாகவும் வரக்கூடாது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நாம எதுவாக இருக்கிறோமோ அதை பெறுகிறோம். அதுதான் சிம்பிள் விஷயம். ஏன் நான் நினைச்சது நடக்கல அப்படின்னு சொல்றீங்கன்னா, நீங்க எதுவாக இருக்கிறீங்க அதை செக் பண்ணுங்க அப்படின்றது. நாம வாழ்க்கையில நீங்க எல்லாரும் நீங்க உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம வாழும் காலத்துல எத்தனை வயதாக இருந்தாலும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நாம செய்யக்கூடிய செயல்கள், எண்ணக்கூடிய எண்ணங்கள், சந்திக்கக்கூடிய மனிதர்கள், நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் நமக்கு நம்ம வாழும் சூழல் மீதோ வாழும் வாழ்க்கை மீதோ திருப்தி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கான பதில் தான் நீங்கள் நினைக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நல்லா புரிஞ்சுக்கணும், தொகுத்து பார்க்கணும். எண்ணங்கள், செயல்கள், மனிதர்கள், நிகழ்வுகள் தொகுத்து வச்சுட்டு என்ன இருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டுமொத்தமாக என்ன சாரம் இருக்கு. பொருளாதார அடிப்படையில் இயங்குறீங்களா, எமோஷன் சொல்லக்கூடிய மன அடிப்படையில் இயங்குறீங்களா, உணர்வு அடிப்படையில் இயங்குறீங்களா, இல்லை அன்பும் கருணையும் அடிப்படையில் இயங்குறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிற எண்ணம் ஈடாராதான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸஸ் பொட்டன்ஷியல் சொல்லக்கூடியது அதிகப்படியான ஆற்றல், மிதமிஞ்சிய ஆற்றல் ஒரு இடத்த கொடுத்துருது. ஒருத்தர் திட்டாரு, அந்த திட்டினது ஓகே, அதை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எக்ஸஸ் பொட்டன்ஷியல் அந்த அதிர்வலையை ஒட்டி தான் நம்மளுடைய உடல் இயங்கும், மனம் இயங்கும். எதை அதிகமாக திங்க் பண்றோமோ, எதை திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ அது திரும்ப வரும். எக்ஸஸ் பொட்டன்ஷியல் கொடுக்கக்கூடாதுன்றது அதீதமான அழுத்தம், அதீதமான ஆற்றல், அதுக்கு ஒரு விஷயத்துக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நன்றி மறப்பது நன்றன்று. யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு நல்லது பண்ணாங்கன்னா மறக்காதீங்க, நன்றி மறக்காதீங்கன்றது மறக்காம அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருங்க. நன்றி உணர்வுன்றது பிரபஞ்சத்தின உச்சபட்ச அதிர்வலைகள்ல ஒண்ணு. நன்று அல்லது தப்பு ஏதோ உங்களுக்கு நடந்துச்சுன்னா அன்றே மறப்பது நன்றுன்னு அப்பயே மறந்துருங்க. ஏன்னா நீங்க அதை திரும்ப நினைச்சிருந்தீங்கன்னா அதே திரும்ப வரப்போகுதுன்னு அவங்க அப்பயே சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படையில எல்லா உயிரினங்களும் அன்பும் கருணையுமானது. இப்ப கூட நிறைய பார்த்தோம், மழையில பெரு வெள்ளத்துலலாம் ஒரு புலியும் யானையும் ஒன்னா, யானை புலிக்கு உதவி பண்ணுது, பூனைக்கு நாய் உதவி பண்ணுது. இதெல்லாம் எதிர் மணலில் இருக்கக்கூடியது, எதிரியா பார்க்கக்கூடியது, ஆனாலும் அடிப்படையில் அன்பும் கருணையுமா இருக்கக்கூடியது. அப்போ நமக்கு இந்த ஒட்டுமொத்த ஒரு வாழ்க்கையில காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம பார்த்ததுல எது அதிகமா இருக்குன்னா, மற்றவர்களை பற்றி குறை சொல்றது, இல்லாட்டி நம்மளுடைய சுயபச்சாதம். நான் இந்த உலகத்துல இந்த மாதிரி நடத்தப்பட்டேன், நான் ரொம்ப பாவம் அப்படின்றது. நான் ரொம்ப பாவம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பாவத்துக்குரிய ஒரு விஷயத்துக்கு முன்னும் தள்ளப்படுவீங்க. நாம அடிக்கடி சொல்றோம், நம்மளுடைய தளத்துல இந்த தளம் உங்களை குற்ற உணர்விலிருந்து விடுவித்திருக்கிறது, அன்பும் கருணையாக மாற்றி இருக்கிறது. அதே போல கொண்டாட்டமாக வாழ்க்கை கொண்டாடுவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது, இல்லை வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு வைத்திருக்கிறது. அப்போ இந்த கருணாமிர்த ஓகம், இந்த கருணாமிர்த ஓகம் என்பது அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் செய்யும். அப்படின்னா ஏன் அப்படி செய்யும் அப்படின்னா, ஒரு விஷயத்த ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட் அப்படின்வாங்க. ஃபேக் இட்னா நடிங்க. அந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட விஷயத்தில் நடிக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக அன்பும் கருணையா நீங்க நடிக்க முடியாது. ஆனால் நடிங்க. முதல்ல நடிக்க பழக ஒரு கட்டத்தில் உண்மை நிலைக்கு அதை எடுத்துட்டு போய் விட்டுரும். இந்த இதுல என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல உங்களை நீங்க விடுவித்துக் கொள்கிறீர்கள். நேற்று ஒரு நிகழ்ச்சின்னா நேற்று ஒரு அரை நாள்
வெயிலில் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. நிறைய பேங்க்குக்கு போகிற வேலை, கொஞ்சம் தூரமாக ஒரு 15 கிலோமீட்டர் வண்டியிலே தான் வெயிலில் சுற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. நிறைய சுற்றிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரும்போது, வண்டியில் வரும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்த உடல் வந்து, என்னுடைய உடல் எவ்வளோ வந்து ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படின்னு ஒரு எண்ணம். இந்த வெயிலில் போகுது, எல்லா வேலையும் செய்வதற்கு உடன்படுது. நல்ல வேலை, இப்போ நல்ல வேலை செய்கிறது, இல்லாட்டி தேவையற்ற வேலை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மனிதன் வந்து ஒரு தப்பான இடத்துக்கு போய் ஏதோ ஒரு பழக்கம் இருக்குது, அந்த பழக்கத்துக்கு போகிறதுக்கும் உடல் ஹெல்ப் பண்ணுது. எதுவுமே மருந்து அளிக்கிறது இல்லை. மனம் மட்டும்தான் எதிர்நிலைப்பாடு எடுக்குது, முரண்படுது. ஆனால் உடல் பிறந்ததுலேருந்து இறக்கம் வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கு. இந்த உடலில் நோய் வருவதற்கு காரணம் கூட நாம் சரியாமல் அந்த உடம்பை வந்து பராமரிக்காத. நம்ம ஒரு வண்டியை கூட வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணுறோம், பெட்ரோல் போடுறோம், காற்று செக் பண்ணுறோம், பிரேக்கெல்லாம் செக் பண்ணுறோம். ஆனால் அந்த உடலுக்கு என்ன பண்ணோன்னா எதுவும் பண்ணல. ஆனாலும் இருந்த போதும் அது வந்து திரும்ப 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 நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டே வருது. எவ்வளோ அற்புதமான ஒரு உடல் கொடுத்துருக்கு நமக்கு இயற்கை. உலகத்திலே மிக மிக வலுவான ஒரு புனிதமான வாக்கியம், இல்லாட்டி ஒரு டிக்ளரேஷன், அதாவது மிகப்பெரிய பிரகடனம் அப்படின்னா நம்ம அவை பாட்டி சொன்னது தான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்று மிக மிக முக்கியமான ஒரு டிக்ளரேஷன். எனக்கு தெரிந்து இதை விட உயர்ந்த ஒரு வாக்கியம், ஒரு புனிதமான வாக்கியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் இருக்கிறதுனால தான் எல்லாமே புனிதமாக இருக்குது. என்னை நோக்கி பயணத்தை சொல்லியிருக்கேன், தவமின்றி பெற்ற வரம் அப்படி. இந்த உடல் எவ்வளோ முக்கியமானது, எல்லாத்தையும் செஞ்சுக்குது. எல்லா விஷயத்தையும் சாப்பிட்டு, எக்ஸ்ட்ரா சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தன்னை சரி பண்ணி நம்ம மனம் போன போக்கெல்லாம் பண்ணாலும் அந்த உடல் வந்து அதை மட்டுப்படுத்தி சரி பண்ணி வச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் முடியாத நிலை தான் நோயாக வருது. அது கூட நம்ம உற்பத்தி பண்ணுது, நாம ஒழுங்காக செயல்படுத்தாமல் பண்ணுது. நம்ம பார்க்கும்பொழுது கருணை பழகுதல், கம்பேஷனை வந்து ப்ராக்டிசிங் கம்பேஷன் ஆர் மெர்சி, ப்ராக்டிசிங் மெர்சி அப்படின்னு. அதில் என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் அற்புதம் நிகழும், அதிசயத்தை காண பண்ணுவேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அது கருணாமிர்த ஓகம் சொல்லுது, அதிசயத்தை காண பண்ணுவேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அடிப்படையில் நம்மளுடைய தளம், நம்மளுடைய மன இயக்கம் என்பது பவர்லெஸ், அதாவது கையாளாத நிலையிலிருந்து காழ்ப்புணர்வு, வெறுப்புணர்வு, கசப்பு நிலையிலிருந்து அது மாற்றம் பெறுது. முதல்ல மாற்றம் பெறுதுன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த உச்சத்தன்மையான ஒரு கருணை வடிவமாக நம்மளுடைய மனம் மாறுது. முதல்ல மாறும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த கருணை பெரிதாகவும் மற்ற நமக்கு கிடைக்கப்பட்ட சில அனுபவங்கள், உலகியல் அனுபவங்கள் சிறிதாகவும் முதல்ல மாற்றி அமைக்கிறோம், கான்ஷியஸாக மாற்றுறோம். முதல்ல எதன் அடிப்படையில் நம்ம இயங்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில். நாம இயங்குறது உடல் அடிப்படையில். உடல் என்னவாக இருந்தாலும், உடல் எப்படியாக இருந்தாலும், அதை முழுவதுமாக ஒரு மிகப்பெரிய அதாவது முதல்ல நீங்கள் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒரு விஷயமா நீங்க பார்க்க வேண்டியது நம்முடைய உடல், தேகம். அந்த தேகத்தை, இந்த உடலை அவ்வளோ வந்து அன்பும் கருணையுமாக பாருங்க. இது எப்படி வேணாலும் நீங்கள் நிகழ்த்திருக்கலாம். அந்த உடல்ல எவ்வளோ விஷயங்கள் வேணாலும் முரணாக பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த க்ஷணத்தில் அதெல்லாம் விட்டுட்டு அதாவது அன்பும் கருணையுமாக உடலை பாருங்க. அந்த உடல்கிட்ட சொல்லுங்க, அதை தனியாக கூட வந்து நின்று சொல்லலாம். யூ ஆர் சேஃப், யூ ஆர் வெல், யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னு வெளியே இருந்து இந்த உடலை பார்த்து சொல்லுங்க. இல்லாட்டி கண்ணாடி முன்னாடி பார்த்து சொல்லுங்க அடிக்கடி. ஏனென்றால் நம்ம மனதை வைத்து இந்த உடலை வந்து அப்படி பதட்டப்படுத்தி வச்சிருக்கோம். முதல்ல இந்த உடல்ல அழகு இல்லை, இந்த உடல் கலரா இல்லை, இந்த உடல் வந்து போதிய வெயிட், அதாவது எடை இல்லை, குறைந்த எடையா இருக்கு, அதிக எடையா இருக்கு, எப்படின்னா இருக்கட்டும். இந்த உடலை முதல்ல அன்போடு பாருங்க, கருணையோடு பாருங்க. உங்களை உலகத்தில் அன்போடும் கருணையோடும் பார்ப்பதற்கு யாரும் இல்லை, நீங்களே பார்க்க முடியாத அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. அதை முதல்ல அந்த கட்டமைப்பை உடைத்து மிக நுட்பமான மாற்றத்தை உடலில் ஏற்படுத்துறீங்க. அது ஃபர்ஸ்ட். அப்போ என்ன ஆகும்னா, அதிர்வலை மாற்றம் என்பது வெளியில பார்க்கக்கூடிய விஷயங்கள், வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயத்திலிருந்து விடுபட்டு முதல்ல உடலுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் உடலை ஒவ்வொரு அவயங்களும் எதையும் பிரித்து பார்க்காம, நல்லது கெட்டதுன்னு பார்க்காம, மேலு கீழுன்னு பார்க்காம அப்படியே உள்ளே வரணும். அதாவது என் உடலை நான் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு நன்றி உணர்வோடு, இவ்வளோ செய்திருக்கிறியே, மனதுக்கு இணக்கமான விஷயத்தை, இணக்கமற்ற விஷயத்தெல்லாம் செய்து கொடுத்துருக்கிறியே அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு. ரெண்டுத்தையும் பார்க்கணும். அடுத்து நம்ம சொன்னோம், முதல்ல வந்து குழந்தையை பார்க்கறது, உயிரினங்களை பார்க்கறது, அப்புறம் செடிகளை பார்ப்பது. அப்போ என்னன்னா, நாம் வந்து அடுத்து இமீடியட்டாக பார்க்கக்கூடிய மனிதர்களை அதிர்வலை மாற்றம்னு நம்ம சொல்லிட்டோம். அதிர்வலையில் வந்து நம்ம எவ்வளோ பெரிய கொடூரமான ஆளாக இருந்தாலும், ஒரு உயிரினங்களோ, குழந்தைகளோ, செடி கொடி, தாவரங்கள், மலர்களை பார்த்தா ஒரு மன அமைதி ஏற்படும். அப்போது ஒரு குழந்தைய பார்த்து யூ ஆர் சேஃப், யூ ஆர் வெல், யூ ஆர் ஃப்ரீன்னும் போது அது உடனே கண்ணாடி மாதிரி நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணும். குழந்தை, விலங்கினங்கள், செடி கொடிகள்.
அப்போ அதுக்கும் நமக்கும் ஒரு இணக்கத்தன்மை, ஒரு அன்பு வந்து தானாக மிளிர்ந்து வரும், அப்படியே வரும். இதெல்லாம் ஏன் நடத்தணும் அப்படின்னா, இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பெரிய மாற்றத்தை. இது பழகுதல் முதல்ல. ஏன்னா தப்பான விஷயத்த, அதாவது ஒரு கண்ணாடி இருக்குது, 100 வருஷமாக அதை பயன்படுத்தலை அப்படின்னா அது கண்ணாடி தெரியுமானா தெரியும். ஆனால் இப்போ 100 வருஷமாக இருந்த புறையோடி போன அழுக்குகள் தேங்கியிருக்கு, தூசிகள் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த பயிற்சி. இந்த தூசியை நீக்குதல் தான் பழகுதல். உள்ளுக்குள்ளே நீங்கள் கருணை உடைவான ஒரு கருணாமிர்தன் அப்படின்னு சொல்லலாம். கருணாமூர்த்தி, நம்மலாம் கருணாமூர்த்தி, கருணாமிர்தன், கருணை வடிவாடவல். நம்ம அது இவ்வளோ நாளாக அப்பின்னு இருக்குது எல்லாமே. நம்ம என்ன நினச்சிருக்கிறோம், இது வந்து தேவையற்றதுன்னு நினச்சிக்கணும். உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை, அதை க்ளீன் பண்ணிட்டா போதும். அதுக்கு தான் இந்த பயிற்சி முறை. பழகுதல். பயிற்சினா என்ன? பழகுதல். திரும்ப திரும்ப பழகுதல், திரும்ப திரும்ப செய்தல் அப்படின்றது பழகுதல். நம்ம திரும்ப திரும்ப தேவையற்ற விஷயத்தை பழகி வச்சுருக்கோம். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த வந்து எனக்கு வந்து வேலை கிடைக்கலன்னு திரும்ப வேலை கிடைக்கல அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது வேலை கிடைக்கலன்ற தகவலை தான் நம்ம பிரபஞ்சத்துக்கு பதிவு பண்ணியிருக்கோம். என் வாழ்க்கையில் நான் தப்பு பண்ணிட்டேன்னா, தப்பு பண்ணி திரும்ப திரும்ப தப்பு பண்ண போகிறீங்க. அந்த தப்பை மாற்றுவதற்கு அந்த தப்புலேருந்து வெளியே வரணும். அப்போ கருணையாக உங்களை பார்த்தா தான் நீங்கள் அந்த தப்புக்கு மேலே வர முடியும். இல்லாட்டி தப்பை பற்றி சிந்திச்சு நிற்பீங்க. பரவாயில்ல, நடந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கருணையாக பாருங்கள். அடுத்து நியூட்ரல் பர்சன்ஸ் சொன்னோம். நடுநிலையாக இருக்கக்கூடியவங்க, யாரையும் பார்க்காதவங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, நியூட்ரல் பர்சனை பார்க்குறீங்க, எல்லாரையும் பார்க்கும்பொழுது அவங்க மீது, ஒருத்தர் மீது 2 பேர் 3 பேர் 4 பேர் 10 பேருன்னு ஒரு நாளைக்கு வந்து 30 நாளைக்கு நம்ம பயிற்சி சொல்லியிருக்கோம்னா, 30 நடுநிலையான மனிதர்களை நீங்கள் அன்பாக பார்க்கும்போது அடுத்து வேற எங்கே போய் நின்னாலும் உங்களுக்கு அவரை தெரியவே தெரியாது. நீங்கள் அன்பாகவும் இல்லை, எதிராகவும் இல்லைனாலும் அவர் உங்களுக்கு இணக்கமாக இருப்பார். அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், நான் வந்து வண்டியில் வந்து அவர் கரெக்டாக தான் வர்றார், நான் தான் வந்து ஓரமாக போகிறேன், எனக்கு சரியான வழியில், ஆனால் எனக்கு வழி விட்டார் அப்படின்னு. அப்படி நடக்கும். அப்போ நீங்கள் அன்பும் கருணையாக இருக்கும்போது உங்களுக்கு வழி விடுவாங்க. அதே மாதிரி எதிரிகள்னு சொல்ல, எதிரின்றது யாரும் கிடையாது, நாம எண்ணத்தில் வச்சிருக்கிறோம். அவர்களை முடியல, நிறைய நேரத்தில் முடியல சார், என்ன எதிரியை நம்ப வைக்க முடியல. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, எதிரி இவ்வளோ தன்மையில், இந்த தன்மையில் நீங்கள் வந்து இவ்வளோ துன்பப்பட தேவையில்லை, என் பொருட்டு துன்பப்பட தேவையில்லை, எனக்காக நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, எனக்கு எதிராக நீங்கள் நிலைப்பட தேவையில்லைன்னு முதல்ல நினச்சி அவரை வந்து யூ ஆர் சேஃப், யூ ஆர் வெல், யூ ஆர் ஃப்ரீன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கிறீங்க. அதில் ரொம்ப நெருக்கடி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ப்ராசஸ், இந்த கருணாமிர்த யோகத்துக்கான ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் வந்து ஹாலி. திரும்ப 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 ஹாலியை போட்டுக்கிறீங்க. இல்லாட்டி ஹாலி உட்காந்து பண்ணும்போது ஹாலியோடைய மலர் அறிவை வந்து உடம்பு முழுவதும் தெளிச்சுக்கிட்டு கூட பண்ணலாம். இதயத்தின் வழியாக இது தியானம் பண்ணுறோம். இது உடைக்கவும் முடியல சார், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா ராக் வாட்டர் போட்டுக்கலாம். அவங்கள நினைக்கும் போது, எதிரியை நினைக்கும் போது, நிறைய எண்ணங்கள் அவங்கள பற்றி அதிகமாக வருது, அது தாக்குதலை ஏற்படுத்துது, ரிப்பீட்டடாக வருதுன்னா ஒயிட் செஸ்னட் போட்டுக்கலாம். இல்லை அவங்கள பற்றி என்ன வருதுன்னா ரிச் செஸ்னட் போட்டு நிறுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த டைமில் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். இந்த ரிச் செஸ்னட், ராக் வாட்டர், ஒயிட் செஸ்னட், ஆஸ்பன், இது இந்த இடம். அப்படியே வால்நட், இந்த 4 ரெமெடி, ரெட் செஸ்னட், ராக் வாட்டர், ஒயிட் செஸ்னட், ஆஸ்பன், வால்நட், இந்த 5 ரெமெடி எடுத்து வச்சுங்க. அதாவது தேவைப்பட்டுங்களா அவர்கள் வரும்போது உங்களுக்கு மனதில் ஒரு மாற்றம் நிகழ்ந்ததுன்னா, முடியல அப்படின்னா இதில் எது அதிகமாக இருக்குது, எண்ணங்கள் அதிகமாக இருக்குன்னு ஒரு டோஸ் போட்டு அமைதியாக உட்காந்து திருப்பி அந்த ப்ராசஸ் பண்ணுங்க. என்னடா நிறைய பண்ண வேண்டியிருக்குன்னா, நீங்கள் உங்களுக்குள்ள மாற்றத்தை நிகழ்த்தாமல் வெளியில் மாற்றம் நிகழாது, வரவே வராது. நீங்கள் வந்து பிக்சரை வச்சுக்கிட்டு மேனிஃபெஸ்டேஷன், விஷுவலைசேஷன் அதெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. நீங்கள் இப்படி இருந்து பாருங்கள், எல்லாம் நடக்கும். அன்பும் கருணையுமா இருக்கும்போது நமக்கு பெற வேண்டியது எல்லாமே நாம தான் தடைப்படுத்தி வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல, இந்த ப்ராசஸில் நம்ம எதிர்நிலைப்பாடில், அது எதிர் மனிதனாக இருக்கலாம், விலங்கினலாக இருக்கலாம், ஒரு நிறுவனமாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஒரு கருவியாக இருக்கலாம், இல்லை சமூகமாக இருக்கலாம், ஒரு அரசியல் இதுவாக இருக்கலாம், எல்லாத்தையும் அந்த மாதிரி பாருங்கள், இணக்கமாக பாருங்கள், கருணையோடு பாருங்கள். ஒரு 90 வயசு மனிதன் எப்படி கருணை உருவானவனாக இருப்பானோ எல்லாவற்றையும் வந்து அந்த பாவனை பண்ணி பாருங்கள். அப்போது ஒரு பொருளாதாரம் நம்ம வந்து நிறைய நேரத்தில் ஈர்க்கணும்னு சொல்லிட்டு பணத்தை ஈர்க்கணும்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், பணத்தை ஈர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் வைக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பயன் தருவதில்லை. பணத்தை ஈர்க்கணுன்றதே வந்து அதுக்கு எதிரடையான விஷயமா போயிடுது. பணத்தின் மீது அன்பு கருணையாக இருங்க. செலவு பண்ணும்பொழுது அது வந்த விதத்தையும் போன விதத்தையும் ஒரே மாதிரி பாருங்கள். பொருளாதாரம் என்பது பணத்தில் அடிப்படையாக இல்லை, வளம் என்பது, செழுமை என்பது பணத்தின் அடிப்படையாக இல்லை. பணம் அதை தரும், ஆனால் அதுவே முக்கியம் கிடையாது. அப்போ அது மீது இருக்கிற என்னென்ன இடர்பாடான எண்ணங்கள் இருக்குது. ஒருத்தர் பணம் கொடுக்கணும், நீங்கள் பணம் கொடுக்கணும், அதை மட்டும் தனியாக எடுத்து ஒரு 10 நிமிஷம் பண்ணி பாருங்கள். இந்த நமக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாதத்தில், இந்த அடுத்த
பௌர்ணமி வரைக்கும் சொல்லியிருக்கிறோம். அந்த ஒரு மாதத்துல நீங்க அப்படியே ஒர்க் பண்ணிட்டு அவங்க விளைவை எதிர்பார்க்காம அன்பும் கருணை என்பது எதிர்பார்க்காது. கொடுத்தல் அன்பே எதிர்பார்க்காது. கருணை என்பது அதை விட அதிகம். எதையும் எதிர்பார்க்காது. அந்த இருக்கிறவங்க நம்மளை இருக்கிறவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு நினைத்து அவர்களை அப்படியே வார்த்தைகளை மறந்து அவர்கிட்ட அந்த உணர்வாக மட்டுமே கருணையாக மட்டுமே இருந்து பழகுங்கள். எல்லா மட்டத்திலையும் அந்த அந்த இதயத்தின் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதய தாமரைன்னு சொல்லக்கூடிய ஹார்ட் சக்கரா தான் அதிகமான ப்ராஸ்பரிட்டியை வளத்தை ஈர்க்கக்கூடியது. நம்பி அந்த செழிப்பை ஈர்க்கும். ஆனா மூளை வந்து என்னன்னா பிரிச்சு பார்க்கும். நம்ம இந்த வேலையில இருக்கோம், எனக்கு எப்படி இந்த பணம் கிடைக்கும், இவ்வளவு பணம் எப்படி கிடைக்கும் பிரிச்சு பார்க்கும். ஆனா ஹார்ட் சக்கரா அப்படின்றது இந்த ஃபீலிங்கையும் தாட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு 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 இடம். அது இந்த ஹாலின்றது வந்து இருக்கிறவங்க, ஹாலி தேவைப்படக்கூடிய மனநிலை இருக்கிறவங்க தான் பிளான் பண்ணி மற்றவங்களை கெடுக்கிறது, பிளான் பண்ணி மற்றவங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குது, வெறித்தனமா வந்து மிக கொடூரமாக நடத்துதல், பிளான் பண்ணி பைத்தியக்காரத்தனமா கண்ட்ரோலோட ஒரு மற்றவங்களை கெடுக்கிறதுன்றது வந்து ஹாலி தேவைப்படக்கூடிய மனநிலை மனிதர்கள். அப்போ நாமளும் இந்த வரிசையில நிறைய விஷயங்களை ஒரு தாட்னாலும் நமக்கு வந்திருக்கும் என்ன வாழ்க்கையில, எப்படின்னா அவனை வந்து ஒரு பழி வாங்கிடணும் அப்படின்னு. அந்த எண்ணங்கள் வெளியேற முதல்ல கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். நிறைய கொத்தா குப்புன்னு தாட்ஸ் வரலாம். அந்த மாதிரி அந்த டைம்ல தான் இந்த 5 ரெமடி சொல்லியிருக்கேன். ராக் வாட்டர், ரெட் செஸ்னட், ஆஸ்பன், ஒயிட் செஸ்னட், வால்நட். இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாட்டை பாசிவ் பண்ணீங்கன்னா இவ்வளோ காலமா ஆழ்மன பதிவில் இருக்கிற எல்லா இயற்கையோடு ஒட்டிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறிடும். அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து கருணாமிர்த யோகத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் போட்டாரு. நான் சொன்னேன், பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி வரும், செழுமை உண்டாகும்னு. அவர் 6 வருஷமா ஒருத்தர்கிட்ட 7 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தது வந்து அன்னைக்கு 1.5 லட்ச ரூபாய் கிளாஸ் முடிகிறதுக்குள்ளே வந்துருச்சு. அவர் வந்து இன்னும் மீதி இருக்கிற அமௌண்ட் எல்லாம் நான் கொடுத்துறேன்னு மெசேஜ் போட்டிருக்காரு சார். அவ்வளோ நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. அவரை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. அவர் நடுவில் ஃபோன் பண்ணார், எடுக்கல. ஆனா அதுக்கப்புறம் தான் பார்த்தா அமௌண்ட் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் அப்படின்னார். இந்த மனிதர்கள் நான் அவங்க கூடலாம் டிராவல் பண்ணவே மாட்டேன், 40 வருஷம் ஆச்சு, இப்போ அவங்களோட டிராவல் பண்றேன் நான் என்னோட உறவினரோட அப்படின்றாங்க. உடம்புல இருக்கிற உடல் தக்குன்னு ஆயிடுச்சு, இலகுவாயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ மாற்றம் லாவோட்ஸ் சொல்றக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, வெளியே நம்புபவன் முதல்ல வந்து அதை பிடித்து கொண்டு வச்சுக்குவான். இந்த கருணையை பிடித்து கொள்றவன், ஷேக்ஸ்பியர் சொல்றவன், mercy is twice blessed. அதாவது கருணை என்பது 2 மடங்கு பயனை தரக்கூடியது, வாழ்த்துதலை பெற்றது. எப்படின்னா, எங்கிருந்து துவங்குதோ அங்கேயும் வாழ்த்துது, போற இடத்துலையும் வாழ்த்துது. லாவர்ஸ் சொல்லக்கூடியது தான் இது. நான்சென்சிக்கலா, அதாவது முட்டாள்தனமா தெரிகிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கலாம். ஆனா இது ஆழ்ந்து சீரியஸா எடுக்கிறவங்களுக்கு இத்தனை பிறவிகளாக, இத்தனை நாட்களாக, இத்தனை வருடங்களாக தங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை என்பது, இதுக்கப்புறம் அவர்கள் வாழும் வாழ்வை என்பதும் மிக பெரிய மாற்றத்துக்கு உள்ளாக்கும். இந்த கருணாமிர்த யோகம் அதிசயத்தை காண பண்ணுவேன் அப்படின்றது தான் கருணாமிர்த யோகத்தினுடைய செய்தி. அதிசயத்தை காணுங்கள். நன்றி.